Good morning and welcome to the Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம கூட கார்டியாக் சர்ஜன் வந்திருக்காங்க முகமது இத்ரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். பொதுவாகவே இந்த ஹார்ட் சர்ஜன் அப்படின்னாலே இந்த பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைபாஸ் சர்ஜரி யாருக்கெல்லாம் பண்ணலாம், எந்த சூழ்நிலையில் இதெல்லாம் பண்ணப்படுது, இதுக்குன்னு ஒரு வயது வரம்பு ஏதாவது இருக்குங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க டாக்டர். பைபாஸ் சர்ஜரின்றதா என்னன்னா ஹார்ட்டில் பிளட் வெசல் இருக்கும், அந்த வெசலில் பிளாக் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு மீதி உள்ள இடத்துக்கு பைபாஸ் பண்ணுறது. இதுக்கு வயது வரம்பு எதுவும் கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. எந்த பேஷண்ட் வேணால் பண்ணலாம். இப்போ யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் எல்லாமே வரவங்க எல்லாமே ஒரு 55, 60 அந்த ஏஜுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அவங்க இப்போ நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்கும்போது சில பேருக்கு 40 வயசில் 35 வயசில் கூட பைபாஸ் ஏர்லியாகவே வர ஆரம்பிச்சிருது. ஸோ பைபாஸ் அப்பயும் பண்ண வேண்டியது நிலமை இருந்தால் பண்ணி தான் ஆகணும் பைபாஸ். சில பேர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக பிளாக் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கும் பைபாஸ் பண்ண வேண்டிய நிலமை வந்துச்சுன்னா பைபாஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம பைபாஸ் பண்ணிட்டா அவங்களோட ரத்த ஓட்டங்கள் திருப்பி நம்ம ஹார்ட்டுக்கு நார்மல் ஆக்குனா தென் தே won't have any ப்ராப்ளம் எதுவும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்க பேக் டு ஃபார்ம் நல்லா கிளியராக வந்துருவாங்க. சூப்பர் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சி ஸ்ரீரங்கத்துலேருந்து சங்கர் கிருஷ்ணா பேசுகிறேன் மேடம். ஓகேங்க சார். டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். சொல்லுங்கள் சார். மார்னிங். சொல்லுங்கள் சார். சார் அப்பாவுக்கு 83 வயசு ஆகுது சார். எத்தனை வயசு சார்? 83 சார். ஓகே ஓகே சார். அப்போ அப்பாவுக்கு கார்டியாக் டாக்டர்கிட்ட ஒரு 20 வருஷமா காமிச்சிருக்காரு சார். சரிங்க சார். இப்போ அவர் பைபாஸ் பண்ணுங்கிற ஒரு ஸ்டேஜ் சொல்றாரு சார். சரிங்க சார். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுங்க சார்? சார் அதுல சிடிஎம்ல ஃபைனல் இன்ஃபர்மேஷன் CAHD ANTMIன்னு கொடுத்துருக்காங்க சார். புரியல. CAHDன்னு கொடுத்துருக்காங்க சார். CAHD. சரி. ஆமா ஆமா சார். ஆஹா. அவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தீங்களா? இல்ல பண்ணல சார். நான் 83 வயசுனால நான் பண்ணாம அப்படியே மெடிக்கல் மேனேஜர் உள்ள கூட்டிட்டு போயிட்டு. அவங்க ரெகுலரா நடக்கிறாங்களா? நல்லா நடக்கிறாங்க, ஆக்டிவா இருக்காங்கல்ல? கடைக்கு வரா சார், போறா சார். ஆனா கால் கொஞ்சம் அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சக்தி இழந்த மாதிரி இப்ப நடக்கிறாரு சார். குச்சி வச்சா சார் நடக்கிறாரு இப்ப. ஆனாலும் அது தடுமாற்றம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு சார் நடக்கிறதுலயே. 80 வயசு இருக்கும்போது ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கறது பெட்டருங்க சார். பெட்டர் சார். பண்ணி பார்க்குறது பெட்டர் சார். தைரியமாக வரல நீங்கள். ஏன்னா தைரியமாக பண்ணிவிட்டு ஆஞ்சியோகிராமில் இருந்துச்சுன்னு சொன்னால் பிளாக் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகள் எடுத்துக்கலாம். சரி சார். இப்போ ஆஞ்சியோகிராம்லேயே நம்ம அனஸ்தியாலே கொடுக்குறதுலையும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் 83 வயசுக்கு தனியாக கேரிட் இருக்கா சார்? 83 வயசில் இப்போ இந்த ஏஜுக்கு சார் பண்ணுறதுக்கு ஆஞ்சியோகிராமில் ஏதாச்சும் அந்த ஏஜ் தனியாக தாராளம் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்க சார். போன வாரம் 80 வயசு ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த வாரம் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறவங்க அவங்க. அதனால தைரியமா ஆஞ்சியோகிராம் பண்ணலாம். பண்ணி பார்த்துட்டு பிளாக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த முடிவு எடுக்கலாம். நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணாம நம்மளுக்கு கண்ணில் காட்டில் இதை விட்ட மாதிரி தான், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். எதுன்னு தெரியாம நம்ம வைத்தியங்கள் பண்ண முடியாது நம்ம. ஏன்னா நீங்க ஏற்கனவே கார்டியாலஜி பார்த்துட்டு இருக்கனால நீங்க யார்கிட்ட பாக்குறீங்களோ அவங்கள்ட்டே ஃபாலோ பண்ணி அவங்க ஆஞ்சியோகிராம் சஜஸ்ட் பண்ணா நீங்க ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கங்க. சரி சார். இப்போ ஒரு சாப்பிட்டுட்டு இருக்க மாத்திரை டெல்பிரஸ் கட்சி சாப்பிட்டு இருக்காரு சார். ATH. ஆஹா. காரர் 1X சாப்பிட்டு இருக்காரு சார். 200 கிராம் mg. இல்ல டேப்லெட் 10 mg சாப்பிட்டு இருக்காரு. டேப்லெட் என்ன சாப்பிடுறாங்களோ அப்படியே கண்டினியூ பண்ணணும் சார். அது டேப்லெட் எதுவும் இது பண்ண வேண்டாம். ரைட் சார். Thank you sir. Thank you so much for calling. Okay, டாக்டர் பைபாஸ் சர்ஜரி தவிர வேற என்ன மாதிரி சர்ஜரிஸ்லாம் இருக்கு டாக்டர்? இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்? ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்டில் பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று ரத்த குழாய்கள். ஸோ இந்த ரத்த குழாய்கள் பிளாக் ஆனால் தான் பைபாஸ் பண்ணுறது. இதை தவிர ஹார்ட்டில் இருக்க வேண்டியது வேல்வ்ஸ் இருக்குது. 4 விதமான வேல்வ் இருக்குது. 2 வேல்வ் ரைட் சைடும் 2 வேல்வ் லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க 2 வேல்வும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைட்ரல் அயோட்டிக்னு சொல்லுவோம். 2 வேல்வுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான வேல்வு. இதில் சில பேருக்கு வேல்வ் சுருங்கி போயிடலாம், சில வேல்வ் விரிஞ்சு லீக் ஆகலாம். அந்த வேல்வுன்றது ஒரு டோர், ஒன் வே டோர் மாதிரி தான். அந்த பக்கம் போனால் திருப்பி இந்த பக்கம் வரக்கூடாது. அது மாதிரி அதுக்குன்ற ஒரு அளவு இருக்குது. இந்த அளவுக்கு தான் உள்ளே போகணுன்னு இருக்குது. ஸோ சில பேருக்கு ஒவ்வொரு வித காரணங்கள் இருக்கலாம். சில பேருக்கு இந்த ரொமேட்டிக் ஃபீவர் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஏஜ் ரிலேட்டடாக இருக்கலாம். இவங்களுக்கு இந்த வேல் சுருங்கிடும் அல்லதுன்னா வேல் லீக் ஆரம்பிச்சிடும்.
அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வேல்வை வந்து ரிப்பேர் பண்ணணும் அல்லதுனா மாற்றி வைக்கணும். மாற்றி வைக்கிறதுக்கு வேல்கள் நிறைய இருக்குது இதில். ஸோ ஏதாவது பண்ணணும். சில பேர் நம்ம சில யங் பேஷண்ட்டு, ஸோ ஒரு மாதிரி இப்போ ஒரு யங் ஒரு 30 வயசு 32 வயசு அந்த மாதிரி ஒரு லேடி வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேல்வ் ரிப்பேர் பண்ணுறது இஸ் த பெஸ்ட் வே. ஓகே. ஸோ அவங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது. ஸோ நம்ம இதெல்லாம் நிறைய பண்ணுறோம் வேல்வ் ரிப்பேர். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். நான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். ஓகேங்க சார், டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். நான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், கேட்டுட்ருக்கோம். இந்த ஆஞ்சநேயர் எனக்கு 2 வருஷமா ஆஞ்சநேயர் பண்ணாமே மாத்திரையை சாப்பிடுறேன். மதுரை பெரியாஸ்பத்திரியில் வாங்கி மதுரை பெரியாஸ்பத்திரியிலேயே வாங்கி சாப்பிடுவேன். சரி. அது கொஞ்சம் இருக்கு, அதை வச்சு ஆஞ்சநேயர் பண்ணலாமான்னு கேட்க. என்ன தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? தொந்தரவு நெஞ்சு வலி இருந்துச்சு, அது மாத்திரை போட்டால் குறையும். நெஞ்சு வலி எப்போ இருக்கு? நீங்கள் நடக்கும்போது இருக்கா இல்லை எப்படி இருக்கு? நெஞ்சு வலி நடக்கும்போது தான் இருக்காது, சும்மா படுத்துருக்கோம் இருக்கும்போது கொஞ்சம் வலிக்கும். அந்த மாத்திரையை வலி கொடுத்துருக்காங்க, அதை போட்டோன்னே கொஞ்சம் கேட்கும். நான் தேங்காய் வியாபாரம் பண்ணிதான் உரிச்சு விற்க. எத்தனை வயசு ஆகுதுங்கய்யா உங்களுக்கு? எனக்கு 64 வயசு ஆகுது. சுகரு அது மாதிரி எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு? சுகர் கொஞ்சம் இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில நீங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்குறது பெட்ரு. அதுக்கு முன்னாடி இசிஜி ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். என்ன வந்துச்சு ரிப்போர்ட் தெரியுமா உங்களுக்கு? ரிப்போர்ட்டு வந்து ஒரு ஏஞ்சியம் பண்ணது போன வட்டம் இந்த வட்டம் ஆஞ்சியம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட பெரிய டாக்டர் மதுரையில். எங்கள் வீட்டில் நீங்கள் சாலப்பாடி ஒரு ஆள் ஆஞ்சினியர் பண்ணி வேளாண் ஆஸ்பத்திரியில் ஆஞ்சினியர் பண்ணி குழந்தை இறந்து போனார். ஆமாம், இறந்தோன்னா வீட்டில் எல்லாரும் ஏற்படுத்தாங்க. அது என்ன நிலைமைன்னு தெரியலங்கய்யா. பட் ஆனால் வந்து ஆஞ்சியோகிராம் ஒரு நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்லே ஒரு நாளைக்கு 10 பண்ணுறோம். சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஞ்சியோகிராம் ஒரு நாளைக்கு 100 கணக்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணுறனால யாருக்கும் ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டியது இருக்காது. சரிங்களா? ஆஞ்சியோகிராம் பண்ணாதான் உங்களுக்கு இருக்கிறதுக்கு என்ன நோய் இருக்குது, என்ன அடப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த முடிவுகள் எடுக்க முடியும் என்னன்ட்டு. சரி சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் சேகர், மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேங்க சார், டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்கள் சார். சார் எனக்கு ஏஜ் வந்துட்டு 49 ஆகுது சார். சரிங்க சார். எனக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ ஹார்ட்டில் வந்து முன்னாடி ஸ்மோக் பண்ணுவேன் சார். இப்போ ஒரு 5 years 6 years சார் ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். சரிங்க சார். அப்போ வந்து ரொம்ப நெஞ்சு வலிக்குது, வலிக்கும் சார், குத்துற மாதிரி. சரிங்க சார். குத்துற மாதிரி இருக்குங்க சார். அந்த இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஸ்மோக் நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கை ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இல்லவே இல்லை சார். இப்போ ஒரு 1 வீக்கா அதே பழைய மாதிரி ஸ்மோக்லாம் பண்றது சார். அப்படியே வலிச்சுட்டே இருக்கு சார், சுருக்கு வலிச்சுட்டே இருக்கு. கொலஸ்ட்ரால் வந்து இப்போ செக்அப் பண்ணேன் சார். அப்போ வந்துட்டு 155 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கு சார். இப்போ 230 இருக்கு சார் கொலஸ்ட்ரால் வந்து. சுகர் வந்துட்டு 180 இருக்கு சார். நீங்கள் கார்டியாக் செக்அப் எதுவும் பண்ணி பார்த்தீங்களா சார்? இல்லை, இது வரைக்கும் பண்ணல சார். உள்ள மாதிரி ஒரு இது சஜஷன் கேட்டு அப்புறம் போய் பண்ணலாம் சார். கட்டாயமாக நீங்கள் பண்ண வேண்டியது சார். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா ரிஸ்க்கும் இருக்குது. உங்களுக்கு சிகரெட் குடிச்சிருக்கீங்க, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. சுகர் இப்போதான் சார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போதான் லேட்டஸ்டா 1 month ஆகுது ஸ்டார்ட் ஆகி. அந்த 3 months எடுப்பாங்களா சார் ரிப்போர்ட்? 3 month ரிப்போர்ட்ல எவ்வளோ இருந்துச்சுங்க சார்? எவ்வளோ இருந்துச்சு 3 month ரிப்போர்ட்ல? 180 இருக்கு சார். 180. 3 month ரிப்போர்ட்ல 180 இருக்க வாய்ப்பு இருக்காது சார், வேற நம்பரா இருக்கும். அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். அதுதான் 182 அக்யூரேட்டா சொல்லப்போனா 182 சார். சரி. அதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே இருக்காது சார், சுகரே இருக்காது. ஆனா அப்பெல்லாம் நெஞ்சு வலிச்சு இதே வலி அப்பயே இருந்துச்சு. சுருக்கு கேஸ் ட்ரபிள் ஆகுற மாதிரி ஏதாச்சும் கேஸ் ட்ரபிள் சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் சார். இதுக்கு எப்படி சார் ஆஞ்சியோ பண்ணணும்? நீங்க நிச்சயமா ஒரு கார்டியாலஜி டாக்டரை பார்த்து ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணி பார்க்கணும் சார். கட்டாயமா நீங்க அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேணா முதல் ட்ரெட்மில் பண்ணுறதா இல்லையான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சியோகிராம் வேணுமா இல்லையான்னு பார்ப்பாங்க. இல்லை டேரெக்டாக ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டியது இருந்தாலும் இருக்கும், இசிஜிலாம் பார்த்துட்டு. சரி, இதுக்கு அட்வான்ஸாக ஏதாவது நம்ம ஏதாவது செய்யறதுக்கு ஏதாவது கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இப்போ அட்வான்ஸாக ஒன்றும் செய்கிறது சார். நீங்கள் செக்அப் பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி ஸ்மோக்கிங் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. ஆமாம், இப்போதான் கொலஸ்ட்ரால் இப்போ 230. நீங்களே இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடியே இருக்கணும் அது.
நீங்கள் 6 மந்த் ஒருக்கா நான் செக்அப் போயிடுவேன் சார். நான் செக்அப் நானே பண்ணிக்கிடுவேன். சரி சரி. எல்லா செக்கப்புமே பண்ணிடுவேன். 500 600க்கு நானே போய் பண்ணிடுவேன். பண்ணிடுவேன். எல்லாம் ரிப்போர்ட்டே எந்த ரிப்போர்ட்டுமே கரெக்டா இருக்கும். எல்லாமே மீடியம் 155 தான் கொலஸ்ட்ரால் இருக்கும். இந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். இந்த வட்டம் பண்ணும்போது தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும் சார். ஓகே சார். பட் எனிவே நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு நல்லது சார். ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 50 ரீச் ஆகிட்டீங்க. சரிங்களா? 50 ரீச் ஆகிட்டீங்க. உங்களுக்கு ஸ்மோக்கிங் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ சுகருன்ட்டு கொலஸ்ட்ரால் ஸ்டார்ட் ஆகிருக்கனால நெஞ்சு வலி இருக்கும்போது நீங்கள் செக்அப் பண்ணி பார்க்குறது பெட்டர் உங்களுக்கு. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அம்மா தாம்பரத்துலேருந்து சம்பத் பேசுகிறேம்மா. வயசு 61மா. ஓகேங்க சார். டாக்டர் லைனில் இருக்காங்க. உங்கள் சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேட்கலாம். கேட்குறேம்மா. சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். நான் 2000 சார். எனக்கு 2008 பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன் சார். சரிங்க சார். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார். நார்மலாக தான் சார் இருக்கு. சரி சார். அது HDL 30 இருக்குங்க. LDL 88 இருக்குங்க. சரிங்க சார். சுகர் இருக்குங்க. சுகர் பாஸ்டிங் முன்னாடி 126ங்க. பாஸ்டிங் அதுக்கப்புறம் சாப்பிட்ட அப்புறம் 249 இருக்குயா. 249. ஆமாங்கய்யா. எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குயா. நீங்கள் சுகர் டாக்டர் யாரை பார்க்குறீங்களோ அவங்களே சுகர் பாருங்கள் சார். ஏன்னா உங்களுக்கு கார்டியாக் பிரச்சனை ஒன்றும் இருக்காது. ஏன்னா நீங்கள் பைபாஸ் பண்ணி நல்லா இருக்கனால அதில் எந்த தொந்தரவும் இல்லை உங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டாக்டர் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. சொல்லுங்க சார். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் ராஜகோபாலன் பேரு. ஓகேங்க சார். டாக்டர் லைன்ல இருக்காங்க. உங்க டவுட் நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்க சார். நான் ஓசூர்ல பேசுறேமா? சொல்லுங்க சார். உங்க சந்தேகம் நீங்க கேளுங்க. நான் எனக்கு 69ல பைபாஸ் நடந்துச்சு. ஓகே ஓகே. பெங்களூர்ல செகண்ட் டைம் செக் பண்ணும்போது. ஓகே சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். பெங்களூர்ல இப்போ மறுபடியும் செக்அப் பண்ணும்போது செகண்ட் டைம் பைபாஸ் வேண்டாம், மெடிசன்லேயே குணப்படுத்தலாம் அப்படின்னாங்க. இப்போ மெடிசன் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க சார். உங்களோட கேள்வி என்னங்க சார்? அப்போ மெடிசன் கோபிவாக் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே. சோ உங்களோட சந்தேகம் மெடிசன் கண்ட்ரோல் பண்ணலாம். how long the medicine can continue? ஓகே. பைபாஸ் பண்ணது எந்த ஏஜ்ல? 69ஆ? 69ல பண்ணீங்க இல்லீங்களா சார் சர்ஜரி? ஆமாமா. இப்போ என்ன ஏஜ் சார்? இப்போ அடிக்கடி செக்அப் போய். இப்போ உங்க வயது என்னங்க சார்? இப்போ I am now 79. 10 இயர்ஸ் முன்னாடி பைபாஸ் பண்ணீங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கு சார் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்க சார் 69ல. இப்போ மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு நாள் டேப்லெட் கண்டினியூ பண்ணனும்னு கேக்குறாங்க. டேப்லெட் யூ ஹேவ் டு கண்டினியூ சார். கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னங்க சார்? நடக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க. நடக்க கஷ்டமா இருக்கு. நடக்கிறது சார். நடக்கும்போது என்ன நெஞ்சு வலி ஏதோ இருக்குங்களா அது மாதிரி? செக்அப் பண்ணி பார்த்தீங்களா சார் நீங்க டாக்டர்ட்ட யாரும்? ஹலோ. நடக்க கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி லைக். அந்த மாதிரி நிலைமையில நீங்க திருப்பி ஒரு ஆஞ்சியோகிராம், ரிப்பீட் ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கணுங்க சார். ரிப்பீட் ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்து பழைய பைபாஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக்அப் பண்ணி பார்க்கணும் திருப்பி நீங்க அப்பனா. ஓகே. நெக்ஸ்ட் காலர் போயிடலாம் சார். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஜான் கோயம்புத்தூர். ஓகேங்க சார். நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம் சார். ஓகே. குட் மார்னிங் சார். சொல்லுங்க டாக்டர். நான் ஓபன் சர்ஜரி பண்ணி 45 டேஸ் ஆகுது டாக்டர். சரிங்க சார். அந்த நெஞ்சில் செஸ்ட்ல பெயின் இருக்கு, இறுக்கமா இழுத்து பிடிச்ச மாதிரியே இருக்குது. என்ன வேல்வ் ஆபரேஷனா பைபாஸ் பண்ணீங்களா சார்? இல்ல ஓபன் ஹார்ட் சர்ஜரி மெடிக்கல்ஸ்ல பண்ணேன் சார். சரிங்க சார். எனக்கு ஏஜ் 59 ஆகுது. சில நேரத்துல இந்த ரொம்ப பெயினா இருக்கிறதுனால டோலா மாத்திரை 30 மாத்திரை சாப்பிட்டேன். இன்னும் டோலா மாத்திரை சாப்பிட்டு அதால கிட்னி ஏதாவது பாதிக்கும் வேற பயப்படுது. இது இந்த நெஞ்சு வலி இருக்கிறது ஒரு தொடர்ந்து ஒரு 2 மாசமாச்சும் இருக்கும் சார். அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்களுக்கு அது சரிங்களா? அது சரியாயிரும் 2 மாசத்துக்கு அப்புறம் அது குறைஞ்சிரும் அந்த வலியெல்லாம். மேல் மூச்சு வாங்கினா மூச்சு கொஞ்சம் பெயினா இருக்குது. சரிங்களா?
அது வந்து சரியாயிடும் 2 மாசத்துக்கு அப்புறம் அது ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். மூச்சு விட்டா மூச்சு இழுத்தா கொஞ்சம் பெயின் இருக்குங்க டாக்டர். இல்லை சார், அது இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இருக்கும். அது ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும் அது. ஏன்னா வந்து உங்கள் எலும்பு உடச்சி தச்சிருக்கனால அந்த இது இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அது வந்து ஒரு 2 மாதத்தில் அதான் குறைஞ்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டியது இருக்காது அதனால். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஜெயராமனுங்க, பெரம்பலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேங்க சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங் சார், சொல்லுங்கள். சார் வணக்கம் சார், நான் பெரம்பலூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். 2004 வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது சார். சரிங்க சார். அப்புறம் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணி தொடர்ந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் சார். சரி சார். அப்புறமேல வந்து கடந்த 18ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போகும்போது நுரையீரலில் சளி கட்டிடுச்சு சார். ஆஹா. சளி கட்டினதுக்கப்புறம் டாக்டர் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து தண்ணி கொஞ்சம் குறைவாக குடிக்க சொன்னாங்க சார். சரிங்க சார். இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இடையில செக்அப் பண்ணும்போது ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொன்னார் சார். ஆமாம். ஆஹா. அது டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார், கொடுத்துட்டு இருக்காங்க. ஆ. இது டேப்லெட் சாப்பிடும்போது ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷன் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? உங்களுக்கு பிரச்சனை வந்து குடிக்கலாமா சார்? ஹார்ட் பிளாக்கா இல்லை வேல்வ் பிரச்சனையா சார் உங்களுக்கு தெரியுமா? ஹார்ட் இது வரைக்கும் ஒன்றும் எதுவும் ஆஞ்சியோவோ எதுவுமே எடுக்கல சார். ஆரம்பத்தில் செக் பண்ணும்போது தொடர்ந்து அதுக்கு உண்டான மாத்திரை கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு தான் சார். இல்லைங்க சார், உங்களுக்கு டாக்டர் செக்அப் பண்ணியிருப்பாங்க. நுரையீரலில் வந்து தண்ணி அதிகமாக சேரும், சளி கட்டிடுச்சு சார். இல்லை, உங்களுக்கு டாக்டர் செக்அப் பண்ணியிருப்பாங்க சார். உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வேல்வா இல்லை பிளாக்கான்னு சொல்லி செக்அப் பண்ணியிருப்பாங்க கட்டாயமாக. பண்ணி தான் மாத்திரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. மாத்திரை கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து சாப்பிட்டுருக்கேன் சார். அதை தொடர்ந்து வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் குடிக்க சொல்லியிருக்காரு சார். தண்ணி கட்டாயமாக கம்மியாக தான் குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு கம்மியாக குடிச்சிட்டு நீங்கள் மாத்திரைகள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்க சார். உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? மேடம், நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். செல்வம் பேர். ஓகேங்க சார், டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம். சார், ஹார்ட்ல ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ செக்அப் பண்ண சென்னையில ராமச்சந்திரால. சரிங்க சார். எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்த்து ஹார்ட்ல ஹோல்ஸ் இருக்கு, 4 mmல இருக்கு, வந்து பிரச்சனை இல்ல, பிறவி ஹோல்ஸ் தான், அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாது, நீங்க வெயிட்லாம் தூக்கலாம், எந்த ஒன்றும் பிரச்சனை எதுவுமே ஆகாது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பெயின் மட்டும் இருந்துட்டே இருக்கு. யூஸ்வலாக இந்த 4 mm ஹோல் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது சார் எப்போதுமே. ஓகே. 4 mm ஹோல் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது. அது நார்மலாக வந்து ரொம்ப சின்ன ஹோல், சில சமயத்தில் அப்படியே நார்மலாக அவங்க போயிட்டே இருக்கும், ஒன்றும் தெரியாது, பிரச்சனை வராது. ஓகேங்க. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? நான் வேட்டைக்காரம்பூர்மா, பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, டாக்டர் லைன்ல இருக்காங்கம்மா, நீங்க பேசலாம். சரிங்க. நல்லா சொல்லுங்கம்மா. சரி, எனக்கு வந்து வீசிங் இருக்குங்க. கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா மூச்சு வாங்குதுங்க, நடக்க முடியல. இப்போ நைட்டு தூங்கும்போது கிருகிருன்னு ஒரு மாதிரி. எத்தனை வயசு என்னம்மா உங்களுக்கு? வயசு 40 ஆச்சுங்க. ஏதாவது செக்அப் பண்ணி பார்த்தீங்களா? செக்அப் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க சார், ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க. ஹார்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? என்னங்க சார்? ஹார்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களாம்மா? பார்த்தேங்க சார், அது நுரையீரல் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. எல்லாம் நார்மல் சொன்னாங்களா? இல்லைங்க சார், ஆஸ்மா இருக்கிறதாக சொன்னாங்க டாக்டருங்க. ஆஸ்துமா இருக்குன்னா ஆஸ்துமா வைத்தியம் ட்ரீட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் அதை. ஆமாங்க சார், அது சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்குதுங்க. அதுக்கு டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்குதுங்க சார், இதுக்கு சாப்பிட்றேங்க. சரிங்கம்மா. அது என்னன்னா ரொம்ப டயர்ட் ஆகுதுங்க சார் உடம்பு, அதனால சரி என்னன்னு கேட்க. இல்லைம்மா, உங்களுக்கு ஆஸ்துமா இது இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கெல்லாம் உள்ள தேவையான மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அதுக்கு. சரிங்களா? ஓகே டாக்டர். ஸோ அவ்வளோ வேறு என்ன டாக்டர் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும்? வேறு அவங்க செக்அப் பண்ணி, வேறு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா என்னன்றது செக்அப் பண்ணி பார்க்கணும். அவங்க ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, வேறு எதுனால டயர்டாக இருக்குன்னு செக்அப் பண்ணி பார்க்கணும். அவங்க பண்ணி பார்க்க போது தான் தெரியும் உங்களுக்கு. சரி டாக்டர், கண்டிப்பாக. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கே கால் பண்ணுறீங்க? நெஹ்ரு சார், வேலூர்ல இருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா. டாக்டர் கிட்ட பேசலாமா? சரிங்க. சொல்லுங்கம்மா. நாங்கள் ஹார்ட் மாத்திரை, எக்கோ 2 மாத்திரை, ஆஸ்பிரின் மாத்திரை சாப்பிட்றோம். ஓகேம்மா.
அந்த கான்கார் மாத்திரை சாப்பிட்றோம். அது பல்லு புடுங்கன்னா மாத்திரை நிறுத்தி சாப்பிடணுங்களா? ஆமாங்கம்மா, மாத்திரை நிப்பாட்டணும். எத்தனை நாளைக்குங்க? மாத்திரை ஒரு நாள் 2 நாள் நிப்பாட்டிட்டு எதுவும் உங்களுக்கு என்ன தொந்தரவுக்காக மாத்திரை ஆரம்பிச்சாங்க? ஹார்ட் வீக்கா இருக்குன்னு நான் 1 வருஷமா சாப்பிட்றேன். ஒரு நாள் 2 நாள் அட்லீஸ்ட் குறைஞ்சது மாத்திரையை நிப்பாட்டிட்டு அப்புறம் தான் பல்லு பிடுங்க போகணும். இல்லாட்டி உங்களுக்கு பல்லு பிடுங்க போது ரத்தம் நிறைய ப்ளீடிங் வரும் உங்களுக்கு. சரிங்க, தேங்க்ஸ். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? சார் நான் பெரம்பலூர் மாவட்டத்துல பேசுறேன் மேடம். ஓகேங்க சார், டாக்டர் லைன்ல இருக்காங்க சார், நீங்க பேசலாம். சார் சார் ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கய்யா. இப்போ சென்னையில் வந்து ஹார்ட்டில் எங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ இது சர்ஜரி பண்ணாங்க சார். சரி சார். அதில் வந்து இப்போ வந்து பண்ணி இப்போ ஒரு 2 வருஷம் ஆகுது. ஓகே, சொல்லுங்க சார். கை கால்லாம் வளைக்குது சார். சில டைமில் கால் எல்லாம் வலி எடுக்குது. டாக்டர் போய் பார்க்குறோம், மாத்திரை கொடுக்குறாங்க, இந்த எல்லாம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த வலி மட்டும் நிற்க மாட்டேங்குது சார். நரம்புலேயே கொண்டு போய் செஞ்சாங்க சார். என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஹார்ட்டில் ஹார்ட் பிளாக், ஹார்ட்டில் வந்து பைபாஸ் பண்ணியிருந்தாங்களா? சுருங்கிடுச்சுன்னு சொன்னாங்க சார். வேல் சுருங்கிருச்சுன்னு சொன்னாங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். வேல் மாற்றி வச்சுருக்காங்களா? வேல் மாற்றி வச்சுருக்குங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இப்போ கை கால் என்ன பண்ணுது உங்களுக்கு? இப்போ வந்து நேரத்துக்கு வந்து கை சில டைம்ல வளைக்குது, சில டைம்ல அப்படியே வலி இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே நரம்பு ஃபுல்லா அப்படியே வலி இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்புகள் குறவுங்கய்யா. அதுக்கும் கார்டியாக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறவு சார். சொல்றாங்க சென்னைக்கு அப்பப்போ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரேன் சார். அப்படிதான் சொல்றாங்க. ஆனா வந்து நைட் எல்லாம் தூங்கும்போது தான் சார் அந்த வலியானது வருது. மற்ற நேரம் இல்லை சார். இது கார்டியாக், இது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்க வாய்ப்புகள் குறவுங்க ஐயா. நம்ம எலும்பு டாக்டர் அந்த மாதிரி யாராவது டாக்டரை பார்த்து தான் என்னன்றதும் பார்க்கணும் நம்ம. அது டாக்டர் தொடர்ந்து பேசலாம், காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், வேலூர் ரவி சந்திரசேகர். டாக்டர் லைன்ல இருக்காங்க சார், நீங்க பேசலாம். சொல்லுங்க சார். இந்த ஹார்ட் அட்டாக் வருதா அப்படின்னா அதுக்கு அறிகுறிகள் அப்படின்னு என்ன இருக்கு? உங்க லைன் கிளியரா இல்லைங்க சார். இல்ல, உங்க லைன் பிரேக் ஆகுது, திரும்ப சொல்றீங்களா? இல்ல சார், ஃபுல்லா பிரேக் ஆகுது உங்களோட லைன். ஓகே, நெக்ஸ்ட் காலர் பாத்தீங்க மேடம். யா நான் ஓகே, சொல்லுங்க. ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முக்கிய காரணங்கள் எது சொல்லுங்க? ஹார்ட் அட்டாக்குங்களா? ஆமா. ஓகே, ஹார்ட் அட்டாக் வர முக்கிய காரணங்கள் என்னன்னு கேக்குறாங்க டாக்டர். ஹார்ட் அட்டாக்கு வரக்கூடிய காரணங்கள் நிறையா இருக்குங்கம்மா. ஒன்று வந்து நீங்கள் இவங்க சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குது, ஸ்மோக்கிங், அப்புறம் வந்து சுகர், ப்ரெஷர், இவங்க ப்ளஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. உங்கள் சொந்தக்காரங்களில் ரத்த பந்தங்களில் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா, அப்பா அம்மா இல்லாட்டி அவங்க சொந்தக்காரங்க யாருக்கா இருந்தால் அடுத்தவங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஜெனட்டிக்காக இருந்தாலும் அது கட்டாயமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கு. ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அப்பா அம்மாவுக்கு 50 வயசில் வந்துச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு 45-40 வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே, மேபி பிகாஸ் ஆஃப் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ப்ளஸ் த ப்ரெசன்ட் லைஃப் ஸ்டைல். இப்போ இருக்க லைஃப் ஜெனரேஷன் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ், செடென்ட்ரி லைஃப், நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ் இறங்கி வேலைப்பாடுகள் செய்யாமல் உட்காந்துட்டே செய்கிறது வந்து இன்னொரு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண நம்ம இன்னும் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் போனால் பிறந்த குழந்தை கூட சுகர் பிபியோட பிறக்கும் காலங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வினேஷ் சார். ஓகேங்க சார், டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசலாம். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்கள் சார். சார் எனக்கு ஒரு மாதமா சளி இருக்கு சார், போகவே மாட்டேங்குது சார். ஓகே, சரி. சளி மட்டும் தான் இருக்குங்களா சார் உங்களுக்கு? இல்லை அதால ஹார்ட் தொந்தரவு எதாவது இருக்குங்களா? ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்? இந்த கையை வலிக்குது மேடம். கை வலி இருக்கு. எத்தனை வயசு என்ன சார் உங்களுக்கு? ஓகே, அந்த காலர் கட் ஆயிட்டாங்க டாக்டர். நெக்ஸ்ட் காலர் போயிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேம். வணக்கம் மேம், நாங்கள் இளம்பிள்ளையிலேருந்து பேசுகிறேங்க. ஓகேவா, டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். ஓகேங்க சார். வணக்கம் சார், என் பேர் நந்தினிங்க சார், இளம்பிள்ளையிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா. சார் இந்த ஜெஸ்ட்ல அடிக்கடி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குங்க சார். இந்த சுருக்கு குத்துற மாதிரியே இருக்குங்க சார், ரொம்ப வலியா இருக்கு.
சார் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். அது வந்து ஏதோ சுருக்கம் இருக்க மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சுருக்கமா? கொஞ்சம் வால்வு வந்து ஒரு மாதிரி சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. ஆ அது வந்து சார் என்ன பண்றதுங்க சார், ஒரு 7 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டாங்க சார். அந்த மாத்திரை சாப்பிட்ட வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு சார். இப்ப மறுபடியும் அதே மாதிரியே பெயின் இருக்கு. உங்களுக்கு எத்தனை வயசு என்னமாவது? எனக்கு 37 சார். 37. வேல்வில் சுருக்கம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, மொத்த வேல்வுங்க 4 இருக்கும். அதில் வேல் சுருக்கம் இருந்துச்சு சொன்னால் வேல்வை வந்து ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அது எவ்வளோ தூரம் சுருக்கம் இருக்குன்னு பார்க்கணும். அது நம்ம எக்கோல பார்ப்பாங்க. மைல்டு, மாட்ரேட், சிவியர்னு இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணி ஆகணும் நம்ம வேல்வை. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? பேர் சிவாங்க சார். ஓகே, டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசலாம். ஹலோ. குட் மார்னிங் சார், சொல்லுங்கள் சார். சார் இப்போ அந்த பல்லுல வந்து இந்த சுகர் வந்து டைப் 2 சுகர்னு சொல்றாங்களா சார்? ஆமாம் சார். இப்போ அது என்ன மாதிரி சார் இருக்கும்? அதனால ஹார்ட் அட்டாக் என்ன மாதிரி ப்ராப்ளம்? சுகர் கண்ட்ரோலில் இல்லைன்னு சொன்னால் வர வாய்ப்புகள் உண்டு சார் கட்டாயமாக. ஓகேங்க சார். சுகர் இருக்க டைப் 1 டைப் 2 அது முக்கியம் கிடையாது சார். சுகர் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் உண்டு கட்டாயமாக. அதனால் வந்து கண்டிப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்ட்ரோலில் இல்லைன்னு சொன்னால் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ மேபி ஒரு சுகர்னு அவர் கொஞ்சம் பயந்துட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொன்னால் சுகர் கட்டாயமாக குறைஞ்சிச்சு சொன்னால் அவங்க வர வாய்ப்புகள் எல்லாருக்குமே வரும்னு அவசியம் கிடையாது, கட்டாயமாக அவசியம் கிடையாது. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். நான் ஐநாவரத்துலேருந்து செல்லப்பா பேசுகிறேன். ஓகேங்க சார். டாக்டர்கிட்ட பேசணும். சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். சார் எனக்கு லாஸ்ட் இயர் ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. ஹார்ட்ல ஏஎஃப் ப்ராப்ளம் இருக்குன்னு. சரிங்க சார். அதுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் 1 இயரா. சரிங்க சார். இப்போ எனக்கு மறுபடியும் அந்த பிபிலாம் கொஞ்சம் நார்மலுக்கு வந்துருச்சு. ஆனால் மார்னிங் எல்லாம் எனக்கு கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் அடிக்கடி இந்த காலில் வந்து கொஞ்சம் இந்த இது பிடிச்சாடி பிடிச்ச மாதிரி பிடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அடிக்கடி பிடிக்குது சார். ஒரு 1 ஹவருக்கு இருக்கு, அப்புறம் போயிடுது. வயசு எத்தனை சார் உங்களுக்கு? மெடிசன் கொடுத்தாங்க, அந்த மெடிசனை கண்டினியூ பண்ணுமா? அது உங்களுக்கு வயசு எத்தனை சார்? எனக்கு 74. 74. மொதல் ஆஞ்சியோகிராம் பண்ணது அந்த ஏஎஃப்காக தான் பண்ணாங்களா? எனக்கு வந்து ஒரு தடவை ஹெரனியா ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. உடனே அப்போலோக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா ஏஎஃப் ப்ராப்ளம் இருக்கு, ஆர்டரி ஃபைப்ரிலேஷன் இருக்கு. ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தாங்களா சார்? ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்து பிளாக் இருக்குன்னு சொன்னாங்களா? பண்ணி பார்த்துட்டு ஏஎஃப் ப்ராப்ளம் இருக்குனாங்க, ஆர்டீரியல் ஃபைப்ரிலேஷன். அது தெரியும் சார். ஆஞ்சியோகிராமில் பார்த்து பிளாக் இருக்குன்னு சொன்னாங்களா உங்களுக்கு? அந்த பிளட் வந்து ப்ராப்பரா ஃப்ளோ ஆக மாட்டேங்குது, அதனால பிளட்டை தின் ஆக்கிறதுக்கு ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்க. அந்த மெடிக்கேஷனை அதுக்கும் அந்த ஏஎஃப் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் உள்ள மாத்திரைகளை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம் சார் நீங்கள். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? நான் உசிலம்பட்டியில இருந்து பண்றேன்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். டாக்டர் கிட்ட பேசலாம். நான் விவசாய வேலை பார்க்குறோம். சரிங்க சார். என் ஒய்ஃபு வந்து இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில ஆன்ஜியோ பண்ணாங்க சார். சரிங்க சார். இப்போ என் ஒய்ஃபு வந்து மில்லில் போய் வேலை பார்க்குது. சரி சார். அந்த அடியில் அந்த கால் வந்து நின்றுக்கே இருக்கிறதுனால அப்படி வீங்கிருது. அப்போ அதுக்கு என்ன சார் பண்றது? ஆஞ்சியோகிராம் பண்ணி என்ன சொன்னாங்க? பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க, நார்மல் சொன்னாங்களா உங்களுக்கு? பிளாக் அந்த படம்லாம் கொடுத்துருக்காங்க சார். பிளாக் இருந்து சென்டம் வச்சிருக்காங்க. ஸ்டென்ட் வச்சிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு கால் வீக்கத்துக்கு மருந்து மாத்திரை கொடுத்துருப்பாங்களே உங்களுக்கு? அது நின்னாங்க சார். அப்புறம் வீட்டில் வந்து இருக்கும்போது வச்சிருது. அவங்க சில பேருக்கு அப்படி இருந்துச்சு சொன்னால் காலை தூக்கி வச்சாதான் குறைஞ்சிருங்க சார். அது அவங்க நின்றுட்டே இருக்கனால வாய்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அது காலை தூக்கி வச்சாங்கன்னா குறைஞ்சிரும். அது வேற ஒன்றும் பண்ண வேண்டியது இருக்காது. அது ஸோ அவங்க வேலை சூழ்நிலையில அவங்க சூழ்நிலைகளுக்கு கண்டினியூ பண்ணுறதுனால இன்னும் பெயின் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? சொல்லுங்கம்மா. சென்னையில இருந்து பேசுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார், என்னோட ஹஸ்பண்ட் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு 1 மந்த் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தாங்க சார். சரி சார். அவருக்கு வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடிக்கடி செஸ்ட் பெயின் இருக்குன்னு சொல்லி இசிஜி ஒன்று எடுத்து பார்த்தோம் சார். பட் எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவருக்கு வந்து அடிக்கடி அந்த பெயின் வருது. நைட்டு வந்து ரொம்ப கொரட்டை சத்தம் அதிகமா இருக்கு சார். அதுல மூச்சு திணறல் அவருக்கு அடிக்கடி அந்த மாதிரி ஆகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
இல்ல அட்வான்ஸ் எக்கோ ஏதாவது எடுத்து பார்க்கலாங்களா? அவர் வயசு என்ன அவருக்கு? அவருக்கு 38 ஆகுது சார். 38. குண்டா இருப்பாரா? இல்ல சார், வெயிட் எல்லாம் நார்மல் தான். நார்மல் வெயிட் தான் இருக்கும். ஆமா சார். அவருக்கு வேற எதுவும் சிகரெட் ஸ்மோக்கிங் இல்லாட்டி சுகர் அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? இல்ல சார், இல்ல. அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்கு, பட் இவருக்கு இல்ல சார். வாக்கிங்லாம் போறாரு. வாக்கிங்லாம் போறாரு. ஸோ மோஸ்ட்டாக ஒன்றும் இருக்க வாய்ப்புகள் இருக்காதுமா, பயப்பட வேண்டியது இருக்காது. அவனுக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா போய் செக்அப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பயப்பட வேண்டியது இருக்காது. நெக்ஸ்ட் கால் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? மாலதி பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்கம்மா, டாக்டர் கிட்ட பேசலாம். இப்போ 6 இயர்ஸா அந்த படபடப்பு இருந்துட்டே இருந்ததுங்க. அது செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் பேபிக்கு ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கிறதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. நான் எல்லா டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க எந்த ப்ராப்ளம் இல்லை, மெடிடேஷன் பண்ணுங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கன்சல்ட் பண்ணிட்டு எனக்கு அது கண்டினியூஸா இருந்துட்டு இருக்குது. ஏபிபி மிஷின் எல்லாம் போட்டு பார்த்துட்டு எல்லாமே நார்மல் அப்படின்னு தான் சொன்னாங்க. கவுன்சிலிங் போக சொல்லி ஒரு 1.5 இயர்ஸா மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறேங்க, சைக்காலஜி மெடிசன். இன்னுமே லைட்டா அந்த படபடப்பு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணுங்க? நீங்க 24 hours இசிஜி செக்அப் பண்ணி பாத்தீங்களா? 24 hours அந்த ஏபிபி மிஷின் போட்டேன். அதுலயே நார்மலா இருந்துச்சுங்களா? அதுல கரண்ட் பாஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்குது, அதுல எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்ட்டு. அதுலயும் நார்மலா இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் இது ஹார்ட்னால இருக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவுமா, படபடப்பு அதனால வர வாய்ப்புகள் இருக்க ரொம்ப ரொம்ப குறைவு. அதுலேயும் மீறி உங்களுக்கு இருந்துச்சுன்னா வேற டெஸ்ட்டுகள் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் வயரிங் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அது பண்ணி பார்க்கணும். அது வேணாம் டாக்டர். தொடர்ந்து இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, பட் ஆனால் காலேஜ் வந்து உங்ககிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நெய்வேலியிலிருந்து வைரநாதன் பேசுறேன். ஓகேங்க சார், சொல்லுங்க சார். எனக்கு வந்து சிஏபிஜி பண்ணி 4 வருடம் ஆகுது. சரி சார். 2 காலையிலும் நேரம் எடுத்து தான் பண்ணி சென்னை அப்போலோ ட்ரீம் ரோட்ல தான் பண்ணாங்க. சரிங்க சார். 5 தடவை ஆஞ்சியோவும் பண்ணிருக்கு. சரி சார். அதுக்கப்புறம் 2016 இது 14 ஆகஸ்ட்ல பண்ணது. சரி சார். 2016 2 ஸ்டெண்ட் வச்சுது அதே ஹாஸ்பிட்டல்ல. ஆப்ரேஷனுக்கு அப்புறம்? ஆமா சார். சரிங்க சார். திரும்ப 2017 செப்டம்பர்ல மறுபடியும் ஒரு ஸ்டெண்ட் பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரியில வச்சுது. சரிங்க சார். பணியில இருந்து அப்ப நான் வெறுப்பு வழி கொடுத்து பணியில இருந்து இறங்கிட்டேன். இந்த 4 மாதம் ஆகுது. சரிங்க சார். எனக்கு பெயின் அடிக்கடி வருது, 2 காலையும் வீங்குது. வயசு என்ன சார் உங்களுக்கு? வயது 59 கம்ப்ளீட்டட் சார். சுகர் எதுவும் இருக்கா உங்களுக்கு? சுகர்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ டேப்லெட்ஸில் இருக்கீங்களா நீங்கள்? டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி பெயின் என்ன சார்? பெயின் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கானா இருந்தாலும்? ஆமாங்க சார். இப்போ கம்பெனி கேட்டுன்றதுனால நான் வந்து 2014 பண்ணும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஎம் இறந்த பிற்பாடு இங்கே ராமச்சந்திராவுக்கு மாற்றிட்டாங்க. 2 வருடம் அங்கே போனேன். இப்போ உங்களுக்கு பெயின் கண்டினியூஸாக இருக்கு? பெயின் இருக்கு. கடைசியாக எப்போ ஆஞ்சியோகிராம் பண்ணீங்க சார்? கடைசியாக பண்ணது 2017 பண்ணீங்க. இங்கே சிம்ஸில் செக் இது ஸ்டெண்டிங் பண்ண போது பண்ணி அதில் ஸ்டெண்ட் வச்சாங்க. ஆமாம் சார். திருப்பி பெயின் இருக்குன்னா செக்அப் பண்ணி பார்த்து தான் சார் டிசிஷன் எடுக்க முடியும். நம்ம செக்அப் பண்ணி திருப்பியும் பிளாக் ஏதாவது இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு அடுத்த முடிவு எடுக்கணும் என்ன பண்ணணும்னு. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? என் பேர் சுகந்திமா, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஓகேமா, டாக்டர் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசலாம். வணக்கம் சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். எனக்கு ஒரே இடது பக்கம் ஃபுல்லா ஒரே வலி சார். முதுகு வலி வருது. அப்படியே முதுகு வலி வந்தா அந்த இடது பக்கம் நெஞ்சு பக்கம் அப்படி வயிற்றுக்கு மேல நெஞ்சு பக்கத்துல வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து எனக்கு இந்த யூட்ரஸ் எடுத்தேன் சார், 2013 எடுத்தேன். சரி. 2015 எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு இந்த வலி, இந்த நெஞ்சு பக்கம்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. முதுகு நெஞ்சுலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. நீங்க எத்தனை வயசுமா நீங்க? அங்க போய் பார்த்தேன், எக்கோ எடுத்து பார்த்தேன். அப்புறம் இந்த நடக்க வச்சு ஒரு டெஸ்ட் பார்ப்பாங்கல்ல, ஆமா, அதுவும் பார்த்தாங்க. அப்புறம் எக்கோலாம் அப்படி எதுவும் இந்த மாதிரி சொல்லல. அந்த நடக்க வச்சு பார்த்தாங்கல்ல, அதுல ஏதோ சின்னதா பாசிட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்ட்டு மாத்திரை ஒரு கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா, 6 மாசம் சாப்பிடுங்க, பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு
இந்த ஸ்டார் பிரஸ் எக்ஸல் 25 ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. பிரஷர் வச்சு கொஞ்சம் லைட்டா அப்படின்ட்டு. அப்புறம் கிளாவிக்ஸ்ல VIX ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அப்புறம் டூனாக்ஸ்னு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க 20. சரிங்கம்மா. அது ஃபுல்லா ஒரு 6 மாசம் கிட்ட சாப்பிட்டேன். அப்புறம் டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, நல்ல பழம் மோர் அதெல்லாம் சாப்பிடுங்க, வேற ஒன்றும் இல்லை, அல்சர் பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அதான் உங்களுக்கு இந்த சைட்ல வலிக்கு, நெஞ்சு பக்கம் கையெல்லாம் வலிக்கு அப்படின்னா. ஆஞ்சியோகிராம் எதுவும் பண்ணி பார்த்தீங்களாம்மா? அது ட்ரெட்மிலுக்கு அப்புறம் ட்ரெட்மில் பாசிட்டிவ்னு வந்துச்சு இல்லை, நடக்கிற டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்த அப்புறம் ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தீங்களா? சார் இல்ல தேவைனா பண்ணிக்கலாமா, இப்ப தேவையில்லை உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தேவைனா பண்ணிக்கலாம், இந்த மாத்திரையை வந்து நிப்பாட்டிடலாம்னு சொல்லிட்டாங்க சார். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிக்கலாம்னு பிரஷர் மாத்திரையை நிப்பாட்டி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஆனால் திருப்பி தொந்தரவு இருந்தால் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். தொந்தரவு இல்லைன்னு சொன்னா ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைம்மா, நீங்க அப்படியே நிப்பாட்டிக்கலாம் மாத்திரையா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். நல்லா சார். சொல்லுங்க சார். குட் மார்னிங். பேர் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? கல்லூர் மாவட்டத்திலேருந்து பேசுறேன் சார். ஓகே சொல்லுங்க சார். ஹலோ குட் மார்னிங் சார். கேட்டுட்டு இருக்கோம். கிட்ட பேசலாம். சார் போன வருஷம் பைபாஸ் பண்ணாங்க. சரி சார். ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த வெயிட் கணம் குறைய மாட்டேங்குது. இந்த மார்பையில என்ன குறைய மாட்டேங்குது? வெயிட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. அது வந்து இந்த கழுத்து நரம்பெல்லாம் வலிக்குது சார். ஒரு வருஷம் ஆச்சு உங்களுக்கு? ஆனா ஆமா சார், போன வருஷம் பண்ணேன் சார், 2வது மாசம் பண்ணேன். நீங்க சாப்பிட்ற மாத்திரையில ஆல்டாக்டோன், ஸ்பைரலாக்டோன் ஏதாவது மாத்திரை இருக்கா? மாத்திரை இந்த வார்ஃபரின் மட்டும் தான் சார் தெரியுது, அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல எனக்கு அந்த மாத்திரைகள் தெரியல. வார்ஃபரின் மட்டும் சாப்பிட்டு என்ன மாத்திரை இருக்குன்னு பாருங்க. அந்த மாத்திரை இருந்தா அதனால வந்து உங்களுக்கு அந்த இந்த மார்பகம் வலி வர வாய்ப்புகள் உண்டு. அது இருக்கான்னு ஹெவியா இருக்குன்னா சில பேர்த்துக்கு அது மாதிரி இருக்கும். அப்படி அது இல்லைன்னு சொன்னா நீங்க என்னன்றது பார்த்தா தான் தெரியும் அது எதனால உங்களுக்கு இருக்குன்ட்டு. யூஸ்வலாக அந்த பெயின்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? வணக்கங்க, நான் வந்து கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. பேரு சரோஜா. ஓகே, டாக்டர் கிட்ட பேசலாம். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, வெரிகோஸ் வெயின் இருக்கு, இதனால ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வருங்களா? யார்ட்டையும் அப்படி முடிவா சொல்ல முடியாதும்மா. வருமா வராதான்னு சொல்ல வாய்ப்புகள் கஷ்டம், சொல்ல முடியாது. எத்தனை வயசு என்ன உங்களுக்கு? எனக்கு 60 ஆகுதுங்க. 60. இப்போ இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லைங்க, லைட்டா நெஞ்சுக்கிட்ட அப்படியே ஒவ்வொரு தடவை வலிச்சுட்டே இருக்கும் மார்பகத்துல. ஆனால் தைராய்டு வேரிகோஸ் இருக்கவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும்ன்றது எதுவும் நம்மளுக்கு உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. சரிங்களா? இல்லாமையே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் குறைவு தான். அதனால வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க என் பேரு ஷர்மிலாங்க, நாங்க ரெட் ஹில்ஸ்ல இருந்து கால் பண்றோம். ஓகே, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் எங்க மாமனாருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், அவருக்கு வந்து சுகரும் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்கு, பைபாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி. இப்போ வந்து காலெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொப்பளம் வந்துட்டு அப்படியே திரும்பி அதுவே அங்கே கருப்பாயிடுச்சு, ஃபுல்லா கால் ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. அது எதனால டாக்டர்? சுகர் இருக்கா அவருக்கு? சுகர் இருக்கு டாக்டர். கண்ட்ரோலா இருக்கா? கண்ட்ரோலா இல்ல, எல்லாமே ஹையா தான் இருக்கு. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணாதாம குறையும் அது. இல்லாட்டி சுகர்னால தான் கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால கால்சியமும் அவருக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா கால்சியம் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. அது பண்ணிட்டு தான், அது கரெக்ட் தான் பைபாஸும் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமா. வயசு கூட இருக்கும்ல உங்களுக்கு? புரியல டாக்டர். வயசு அவருக்கு 54. 54. சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம பைபாஸ் பண்ற வேற நிலைமை இருந்துச்சுன்னா கட்டாயம் பண்ணி ஆகணுமா உங்களுக்கு? ஓ சரிங்க டாக்டர். அடிக்கடி ஃபீவர் வருது டாக்டர் அவருக்கு. இதெல்லாம் சுகர்ல இந்த கால்ல கொப்பளம் இருக்குல்ல, அதனால சில சமயத்துல இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா ஃபீவர் வர வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? சார் நாங்கள் கார்த்திகேயன், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஃபோன் பேசுறேங்க மேடம். ஓகேங்க சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க சார். சார் எனக்கு சிஸ்டமேட்டிக் லூப்பஸ்னு ஒரு டிசீஸ் சொன்னாங்க. சிஸ்டமிக் என்ன சார்? லூப்பஸ். சிஸ்டமிக் லூப்பஸ். சொல்லுங்க சார். எஸ்எல்இன்னாங்க சார். படபடப்பாவே இருக்குது எனக்கு. முன்னே எனக்கு பெல்விக் ஜாயிண்ட்லயே கொஞ்சம் அடிச்ச மாதிரி இருக்குது ஜாயிண்ட். ஹார்ட் எப்பயுமே படபடப்பாவே இருக்குது சார். இப்போ எம்எம்எஃப் இந்த மாதிரி என்ன டெஸ்ட் எடுத்தாலும்
நார்மல் தான் சொல்றாங்க, பட் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த படபடப்பு தன்மை போகவே மாட்டேங்குது சார். என்ன மாத்திரை கொடுத்தாலும் அது இதாக மாட்டேங்குது. அதான் அது உண்மையாலுமே இப்படிதான் இருக்குமா அந்த டிசீஸ்னாவே இல்ல என்னன்னு இல்லை சார், இப்போ உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் நார்மல்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுக்கு ஹார்ட்டில் இருக்க வாய்ப்புகள் குறைவு தான். அதில் ஹார்ட்டில் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா உங்களை எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் வேறு எதுவும் தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி இது இருக்கான்றது செக்அப் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஓகே டாக்டர், ஸோ இவ்வளோ நேரம் பைபாஸ் சர்ஜரி, ஹார்ட் அட்டாக் நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய காலர்ஸ்க்கு சில டவுட்ஸ் வேறு இருந்தது, லைக் ஆஞ்சியோலாம் இந்த ஏஜில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ தெளிவான ஒரு விளக்கமாக நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது டாக்டர் இந்த ஷோவில் கலந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட நாளைக்கு சந்திக்கிறேன். அண்டில் தன் இஸ் பை ஃப்ரம் சுமித்ரா. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.